வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்கு இன்னிக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது பரீட்சைக்கு உதவுறதோட நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் தான். சரி, முதல்ல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வீர் பரிவார் சகாயதா யோஜனா. இத தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், அதாவது நால்சா தொடங்கியிருக்காங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். நால்சா தான். இது நால்சா மட்டும் இல்ல. ஓ, அப்ப வேற யாரெல்லாம் இருக்காங்க? இதுல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகத்தோட முன்னாள் ராணுவ வீரர்கள் நலத்துறை, அப்புறம் கேந்திரிய சைனிக் போர்டு, அதாவது கேஎஸ்பி. சரி. அப்புறம் மாநில அளவுல ராஜ்ய சைனிக் போர்டுகள் ஆர்எஸ்பிஸ், மாவட்ட அளவுல ZSVBs. இவங்கெல்லாம் இணைஞ்ச ஒரு முயற்சி இது. எதுக்காக இந்த திட்டம் முக்கியமா? முக்கியமா பாத்தீங்கன்னா தொலைதூரங்கள்ல பார்டர்ல எல்லாம் வேலை செய்யற வீரர்களோட குடும்பங்களுக்கு அவங்களுக்கு சொத்து நிலம் சம்பந்தமா சட்ட பிரச்சனை வந்தா இலவச சட்ட உதவி கொடுக்கறது தான் நோக்கம். ஓ, அவங்களால நேரடியா வர முடியாத சூழல்ல இது ரொம்ப உதவியா இருக்கும் தானே? நிச்சயமா, அதுதான் இதோட முக்கிய நோக்கமே. அப்போ தேர்வுல இது பத்தி கேட்கணும்னா கேட்கலாம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த அமைப்பு எதுன்னு கேட்கலாம். NALSA அல்லது பயனாளிகள் யார் அப்படின்னும் கேட்க வாய்ப்பிருக்கு. சரி, அடுத்ததா இன்னொரு பாதுகாப்பு சார்ந்த விஷயம். போல்ட் குருக்ஷேத்ரா 2025. இது என்ன பயிற்சி? இது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. இது 14வது தடவையா நடக்குது. எங்க நடக்குது? ஜோத்பூர்ல. சிங்கப்பூரோட 42வது கவச படைப்பிரிவும் நம்ம இந்திய ராணுவத்தோட எந்திரமயமாக்கப்பட்ட காலாட்படையும் இதுல பங்கேற்கிறாங்க. ஓ, இதுல என்ன மாதிரி பயிற்சிகள் இருக்கும்? களப்பயிற்சியா? அது மட்டும் இல்ல, இதுல டேபிள் டாப் பயிற்சிகள் இருக்கு. அதாவது களத்துக்கு போகாமலே திட்டமிடல், விவாதம் பண்றது. அப்புறம் கணினி அடிப்படையிலான போர் விளையாட்டும் இருக்கு. அப்படியா? இது மூலமா என்ன சாதிக்க நினைக்கிறாங்க? முக்கியமா ஐநா வழிநடத்துதலின்படி 2 நாட்டு படைகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து இயங்குறது, அவங்களோட கூட்டு பயிற்சி திறனை எப்படி இன்னும் மேம்படுத்துறது, இதுதான் நோக்கம். 2 நாட்டு பாதுகாப்பு உறவுக்கும் இது ரொம்ப நல்லது. புரியுது. பாதுகாப்புல இருந்து இப்ப கொஞ்சம் சுற்றுச்சூழல் பக்கம் போலாம். மேற்கு வங்கத்துல புதுசா குளவி இனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களாமே? ஆமா, இந்திய விலங்கியல் ஆய்வு மையம், அதாவது ZSI விஞ்ஞானிகள் 4 புதுவகை சிலந்தி முட்டை ஒட்டுண்ணி குளவிகள். சிலந்தி முட்டை ஒட்டுண்ணியா? அப்படின்னா ஆமா, இதுங்க ரொம்ப சின்ன பூச்சிகள். இட்ரிஸ்னு ஒரு பேரினம், இட்ரிஸ் பியனார், இட்ரிஸ் ஃபுர்வஸ்னு 4 வகை. சரி, இதுங்க என்ன பண்ணும்? இதுங்க சிலந்தியோட முட்டை பைக்குள்ள தங்களோட முட்டையை இடும். ஓ, சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரே முட்டை பைக்குள்ள நிறைய குளவி குஞ்சுகள் ஒன்னா வளரும். இதுக்கு பேரு கிரிகேரியஸ் பாரசிட்டிசம். அப்படியா? இதனால என்ன நன்மை? இதனால சிலந்திகளோட எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படுது. சோ இயற்கையில ஒரு சமநிலை அது பராமரிக்கப்படுது. அட, இவ்ளோ சின்ன பூச்சிக்கே இவ்ளோ பெரிய வேலையா? சரி, அடுத்ததா விண்வெளிக்கு போவோம். நாசாவோட ட்ரேசஸ் திட்டம், TRACRS. ஆமா, TRACRS. இது ஒரு இரட்டை செயற்கைக்கோள் திட்டம். இரட்டை செயற்கைக்கோளா? எதுக்கு? பூமியோட காந்த புலத்துல நடக்கிற காந்த மறு இணைவை பத்தி ஆய்வு செய்யலாம். அதாவது சூரிய காத்திரனால நம்ம காந்தப்புல கோடுகள் இணையறது, பிரியறது, அந்த நிகழ்வு. ஓ, மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன். இதனால தானே எரோரா எல்லாம் வருது. அதேதான். அந்த மறு இணைவப்ப வெளியாகும் ஆற்றல் தான் அரோரா மாதிரி விஷயங்களுக்கு காரணம். இந்த 2 செயற்கைக்கோளும் துருவப்பகுதி வழியா பறந்து இந்த நிகழ்வை ரொம்ப துல்லியமா அளவிடும். இதனால நமக்கு என்ன பயன்? இதுல கிடைக்கிற டேட்டா வச்சு விண்வெளி வானிலை, அதாவது ஸ்பேஸ் வெதர், அதை இன்னும் சரியா கணிக்க முடியும். நம்ம செயற்கைக்கோள்களுக்கு வர்ற பாதிப்புகளை குறைக்கலாம். தொழில்நுட்ப பாதுகாப்புன்னு சொல்லும்போது இங்க இந்தியாலயும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. CERTI பத்தி. ஆமா, இந்திய கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு, CERTN, நம்ம மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு கீழே இயங்குற அமைப்பு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? அவங்க அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா சைபர் செக்யூரிட்டி தணிக்கை செய்யணும்னு சொல்லிருக்காங்க. அதுவும் 3ஆம் தரப்பு நிறுவனத்தை வச்சு. இது எதுக்கு இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு? இப்போ சைபர் தாக்குதல்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? அதனால நிறுவனங்களோட டிஜிட்டல் பாதுகாப்பு எந்த அளவுல இருக்குன்னு ஒரு வெளியமைப்பு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்போதான் குறைகளை சரி செய்ய முடியும். இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. நிச்சயமா. இன்னைக்கு நாம பாதுகாப்பு, ராணுவ பயிற்சி, உயிரியல் கண்டுபிடிப்பு, விண்வெளி, சைபர் பாதுகாப்புன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். தேர்வுக்கும் சரி, பொதுவா தெரிஞ்சுக்கவும் சரி, ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
ஆமா, இதுல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போ ராணுவத்துல ட்ரோன் மாதிரி தொழில்நுட்பங்கள் வருது. CERTIN மாதிரி சைபர் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். விண்வெளி ஆராய்ச்சி வேகமா போகுது. இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய பாதுகாப்பு முறைகளையும் நிர்வாகத்தையும் எப்படி மாத்துது? அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. நீங்களும் இத பத்தி யோசிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்க யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி.